இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 பொது தமிழ் தான் பார்க்க போறோம். 6th சமச்சீர் கல்வி புக்கு டேர்ம் 1 இயல் 1ல தமிழ் தேன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இயல் 1ல இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பலித்தது மற்றும் இலக்கணம் இருக்கு. இது எல்லா டாபிக்குமே இன்னைக்கு வினா விடையா தான் கவர் பண்ண போறோம். அண்ட் நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்கு போலாம். முதல் கேள்வி, டேஷ் அமுதென்று பேர். விடை, தமிழுக்கும் அமுதென்று பேர். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். விடை, சமூகம் அமைய வேண்டும். தமிழ் நமது இளமைக்கு காரணமான டேஷ் போன்றது. விடை, பால் போன்றது. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும். விடை, அசதியாக இருக்கும். தமிழ் மொழி புலவர்களுக்கு டேஷ் போன்றது. விடை, வேல் போன்றது. நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை, ஆப்ஷன் பி, நிலவென்று. போர்க்களத்தில் டேஷ் புண்படுவது இயல்பு. விடை, ஆப்ஷன் பி, மார்பில் புண்படுவது இயல்பு. தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை, ஆப்ஷன் பி, தமிழெங்கள். தமிழெங்கள் கவிதைக்கும் வைரம் போன்ற உறுதிமிக்க டேஷ் ஆகும். விடை, ஆப்ஷன் சி, வாள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? விடை, ஆப்ஷன் பி, அமுது பிளஸ் என்று. தமிழெங்கள் உயர்விற்கு எல்லையாகிய டேஷ் போன்றது. விடை, ஆப்ஷன் பி, வானம். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? விடை, ஆப்ஷன் ஏ, செம்மை பிளஸ் பயிர். தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் டேஷ் போன்றது. விடை, ஆப்ஷன் பி, தோல் போன்றது. இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. வினைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பாட்டா படிக்கும் போதோ இல்லை அந்த மனப்பாட பகுதி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஞாபகம் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி பொறுத்துக்க கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ விடை பார்ப்போம். வினைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல் போன்றது. சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? விடை, ஆப்ஷன் பி, பாரதிதாசன். புரட்சிக்கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யார்? விடை, ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். பாரதியாரின் கவிதைகள் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்ட கவிஞர் யார்? விடை, ஆப்ஷன் டி, பாரதிதாசன். ஸோ ஏற்கனவே பாரதியார் தனியா, பாரதிதாசன் தனி வீடியோவாகவே ஃபுல் வினாவிடையாக கொடுத்துருக்கேன். ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. டேஷ் தமிழை பல விதங்களில் போற்றுகின்றனர். விடை, ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். நிருமித்த என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை, ஆப்ஷன் டி, உருவாக்கிய. விளைவு என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை, ஆப்ஷன் சி, விளைச்சல். சமூகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை, ஆப்ஷன் ஏ, மக்கள் குழு.
அசதி என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் டி சோர்வு. இன்பம் பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் ஏ இன்பத்தமிழ். பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் டி மனமென்று. புகழ்மிக்க என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? விடை ஆப்ஷன் ஏ புகழ் பிளஸ் மிக்க. சுடர் தந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? விடை ஆப்ஷன் சி சுடர் பிளஸ் தந்த. ஆழிப்பெருக்கு என்னும் சொல்லின் பொருள் யாது? விடை ஆப்ஷன் ஏ கடல்கோள். மேதினி என்னும் சொல்லின் பொருள் யாது? விடை ஆப்ஷன் பி உலகம். ஊழி என்னும் சொல்லின் பொருள் யாது? விடை ஆப்ஷன் பி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ உள்ளத்தின் அறியாமை. மெய் என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ உண்மை. வழி என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ நெறி. அகற்றும் என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ விளக்கும். மேன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ உயர்வு. அறம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ நற்செயல். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையாளம். விடை ஆப்ஷன் பி மேன்மை அடையாளம். மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? விடை ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. விடை ஆப்ஷன் ஏ மேதினி சுருங்கிவிட்டது. அதாவது மேதினியின் பொருள் என்னன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம், உலகம். ஸோ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது. பாவலரேறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் கவிஞர் யார்? விடை ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? விடை ஆப்ஷன் டி செம்மை பிளஸ் தமிழ். நும் பாடப்பகுதியில் இடம்பெறும் தமிழ் கும்மி கவிதை பேழை பாடலை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? விடை ஆப்ஷன் ஏ பொய் பிளஸ் அகற்றும். நும் பாடப்பகுதியில் இடம்பெறும் தமிழ் கும்மி கவிதை பேழை பாடல் இடம்பெறும் நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ கனிச்சாறு. பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? விடை ஆப்ஷன் ஏ பாட்டிருக்கும். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க.
8 பிளஸ் திசை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது என்ன? விடை ஆப்ஷன் ஏ 8 திசை. திசைகள் டேஷ் செந்தமிழின் புகழ் பரவ வேண்டும். விடை ஆப்ஷன் சி நான்கிலும் செந்தமிழின் புகழ் பரவ வேண்டும். டேஷ் சிறந்து வாழ்வதற்கான வழிகாட்டு முறைகள் கொண்டது தமிழ். விடை ஆப்ஷன் ஏ உலகம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? விடை ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். டேஷ் பல 100 ஆண்டுகளை கண்டது. விடை ஆப்ஷன் ஏ தமிழ் மொழி பல 100 ஆண்டுகளை கண்டது. பொய்யாமை அகற்றும் மொழி எது? விடை ஆப்ஷன் சி தமிழ் மொழி. உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி எது? விடை ஆப்ஷன் சி தமிழ் மொழி. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. ஆழி, மேதினி, மேன்மை, ஊழி. விடை பார்க்கலாம். விடை ஆழி கடல், மேதினி உலகம், மேன்மை உயர்வு, ஊழி நீண்டதொரு கால பகுதி. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த சினானிம்ஸ், அதாவது பொருள் தருக தான் உங்களுக்கு இங்க பொறுத்துகவா கொடுத்திருக்காங்க. வழிகாட்டு இருக்கும் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் எது? விடை ஆப்ஷன் டி வழிகாட்டு பிளஸ் இருக்கும். செந்தமிழ் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் டி செம்மை பிளஸ் தமிழ். ஊற்றென்னும் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் எது? விடை ஆப்ஷன் பி ஊற்று பிளஸ் எனும். பாட்டிருக்கும் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் எது? விடை ஆப்ஷன் ஏ பாட்டு பிளஸ் இருக்கும். பூட்டு பிளஸ் அறுக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எது? விடை ஆப்ஷன் சி பூட்டறுக்கும். அறம் பிளஸ் மேன்மை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? விடை ஆப்ஷன் சி அறமேன்மை. பல பிளஸ் 100 என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? விடை ஆப்ஷன் ஏ பல 100. ஊற்று பிளஸ் எனும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? விடை ஆப்ஷன் ஏ ஊற்றென்னும். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்ன? விடை ஆப்ஷன் ஏ மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். விடை ஆப்ஷன் பி எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் பி பழமை. பழமொழிகள் கற்ற புலவர் யார்? விடை ஆப்ஷன் சி பாரதியார். இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் பி இடது பிளஸ் புறம். பாரதிதாசன் யாருடைய கவிதைகளின் மீது கொண்ட பற்றினால் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார்?
விடை ஆப்ஷன் சி பாரதியார். சீரிலமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் ஏ சீர் பிளஸ் இளமை. தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் எது? விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் பி கணினி தமிழ். தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் எது? விடை ஆப்ஷன் டி அப்பர் தேவாரம். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் பி பாரதியார். மல்லியின் தாவர இலைப்பெயர் என்ன? விடை ஆப்ஷன் பி தழை. மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் சி விலங்கு. கமுகு அதாவது பாக்கு தாவர இலைப்பெயர் என்ன? விடை ஆப்ஷன் பி கூந்தல். உழவர் என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ நற்றிணை. பாம்பு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் எது? விடை ஆப்ஷன் பி குறுந்தொகை. அரசு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் எது? இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய டேஷ் தோன்றியிருக்க வேண்டும். விடை ஆப்ஷன் ஏ இலக்கண விதிகள். கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு என்ன? விடை ஆப்ஷன் பி 3½ மாத்திரை. தமிழ் மொழி பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. விடை ஆப்ஷன் சி வழஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. உயர்திணை எதிர்ச்சொல் டேஷ் என அமைய வேண்டும். விடை தாழ்த்திணை என அமைய வேண்டும். தாழ்த்திணை என்று கூறாமல் டேஷ் என அழைக்கிறோம். அஃறிணை என அழைக்கிறோம். தமிழுக்கு டேஷ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. விடை முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. தமிழில் வழஞ்சொலி எழுத்துக்கள் டேஷ். தமிழில் வழஞ்சொலி எழுத்துக்கள் அ, ஏ, ஔ, ந, ஞ. தமிழில் இடஞ்சொலி எழுத்துக்கள் டேஷ். தமிழில் இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ழ. உங்களுக்கு இதை ஆப்ஷன்ஸ்ல எதுலையாவது கொடுக்கலாம். டேஷ் டேஷ் ஆகிய இரண்டும் சங்க நூல்கள் எனப்படும். விடை 10 பாட்டு 8 தொகை. பொறுத்துக அருகு கோரை நெல் வரகு கரும்பு நாணல் பனை தென்னை கொடுத்திருக்காங்க. விடை பார்ப்போம். அருகு கோரை புல், நெல் வரகு தாள், கரும்பு நாணல் ஓலை, பனை தென்னை தோகை. அடுத்த பொறுத்துக முதலை மருந்து பார் வெள்ளம் இது எல்லாமே பழந்தமிழ் நூல்களில் இடம்பெற்ற வார்த்தைகள். பொருத்தி பார்ப்போம். விடை முதலை குறுந்தொகை,
மருந்து அகனானூறு, பார் பெரும்பநாற்றுப்படை, வெள்ளம் பதிற்றுப்பட்டு. செம்மை பிளஸ் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் ஏ செம்மொழி. பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை ஆப்ஷன் டி பாகற்காய். இந்த மாதிரி சேர்த்து எழுதுகன்னு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியா பாகற்காய் ஞாபகம் வரும். ஆனா பிரித்து எழுதுகன் பாகற்காய் கொடுத்தா இந்த பாகு பிளஸ் அல் பிளஸ் காய்னு கரெக்டா ஞாபகம் வராது. ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு என்ன? விடை ஆப்ஷன் ஏ ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு என்ன? விடை ஆப்ஷன் பி 2 மாத்திரை. மெய் எழுத்துகள் ஒலிக்கும் கால அளவு என்ன? விடை ஆப்ஷன் சி அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு என்ன? விடை ஆப்ஷன் சி அரை மாத்திரை. பழமொழியின் சிறப்பு சொல்லுவது எது? விடை ஆப்ஷன் பி சுருங்கச் சொல்லுவது. இப்ப பார்த்தது எல்லாமே 6th term 1ல புக் பேக் கொஸ்டின்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல 6th term 1 இயல் 1ஓட ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபுல்லா பார்க்கலாம். அண்ட் ஏற்கனவே வேர் டு ஸ்டடி ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டிக் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மெயினா 2025ல குரூப் 4 எழுதுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.